Daily. Taste the Daily. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிர சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன், வணக்கம். தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் எத்தனை இடங்கள்ல சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூருவை சேர்ந்த சமூக ஆர்வலரும் சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்டோர் இல்லங்கள் மற்றும் குவாரிகள் மற்றும் அவர்களுடைய நிறுவனங்களில் சிபிசிஐடி போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூருவை சேர்ந்த ஜகபர் அலி கடந்த ஜனவரி 17ஆம் தேதி கனிமவள கொள்ளை மற்றும் சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக போராடியதால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடையதாக கூறப்படும் குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா மற்றும் லாரி உரிமையாளர்கள் முருகானந்தம், ஓட்டுநர் காசிநாதன் மற்றும் ராசுவின் மகன் திரேஷ்குமார் ஆகிய 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பிப்ரவரி 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய ராசு மற்றும் ராமையா ஆகியோரது இல்லங்கள், குவாரிகள், நிறுவனங்கள் மற்றும் முருகானந்தம் ஆகியோர் அவர்களுடைய இல்லம் மற்றும் அவருடைய நிறுவனங்களில் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையில் தற்பொழுது இந்த தீவிர விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். Taste the Daily.